உச்சநீதிமன்றத்தில் தொடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழக்கு என்பது மோடி அரசை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. மோடி அரசை விடவும் கூடுதலாக குடியரசுத் தலைவரையே டார்கெட் பண்ணி இந்த முறை மனு அப்படிங்கிறது வழக்கு என்பது தொடக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் பல மாதங்களாக எங்கள் மசோதாவில் கையெழுத்து போடாமல் வச்சிருக்கிறாங்க. எனவே குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து இல்லாமலே அந்த மசோதா சட்டமானதாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு பஞ்சாப் அரசு, ஆம் ஆத்மி, பகவந்த் மான் அவர்களுடைய அரசு ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறது. நாடே அதிர்ந்து போயிருக்கிறது. நீங்கள் கவர்னர் RN ரவி இவர் கையெழுத்து போடலனாலும் நாங்கள் கையெழுத்து போட்டதாக அறிவிக்கிறோன்னு அறிவித்தபடி இப்போ அவருக்கும் மேலே ஜனாதிபதி அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க. RN ரவி அவர்களுடைய கேள்விக்கே பல விதமான கேள்விகளை எழுப்பி அந்த 14 கொஷின்ஸை ரைஸ் பண்ணி நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு பக்கம் அனுப்பியிருக்கிறாங்க கேள்விகள். அதுக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைக்கப்பட்டிருக்கு, தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குடியரசுத் தலைவரே அவங்க வேலையை செய்யலைன்னா செஞ்சுதான் கொடுங்க என்பதற்கு சட்டம் இடம் இருக்கா? இது எவ்வளோ பெரிய சிக்கலை நோக்கி நகர்த்துகிறது. மோடி அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்குமான அடுத்த கட்ட மோதலுக்கு தமிழ்நாடு அரசினுடைய தீர்ப்பின்படி இன்றைக்கு பஞ்சாப் போயிருப்பது ஒரு பெரிய நெருக்கடியான சூழலை உருவாக்குகிறதா? அதனுடைய பின்னணி விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை இதுக்கு அடுத்து இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் விட ஹைலைட்டாக ஒரு விஷயத்தை வைக்கும்போது அப்படி ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்துவாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்க, தமிழ்நாடு கவர்னருக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வாங்கிவிட்டது. இனிமேல் ஆளுநருக்கு இவ்வளோ மாதம்தான், 3 மாதம் தான், அதுக்குள்ளே அவங்க அங்கே அனுப்பணும், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணால் இவ்வளோ நாள், இதெல்லாம் போட்டுட்டாங்க. அதிகபட்சம் 6 மாதத்தில் ஒரு பில் கையெழுத்தாயிடணுங்கிற இடத்த யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, கேரளா அடுத்த வழக்கு தொடக்கும், மேற்கு வங்கம் வர வாய்ப்பு இருக்கு, ஜார்க்கண்ட் வர வாய்ப்பு இருக்கு, இவங்களை எதிர்கட்சிகள் இதே போல எங்க கவர்னருக்கும் நீங்க சொல்லுங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கும் போது பஞ்சாப் ஆம் ஆத்மி அரசு ஒருபடி மேலே போய் நாங்கள் 2 மசோதாவை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டோம். 2023 இருந்து அது எங்களுடைய ஆளுநருக்கு போய் ஆளுநர்கிட்ட அங்கே போயிடுச்சு. இப்போ வரைக்கும் கையெழுத்திடலை. எனவே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடாதது அந்த இன்ஆக்ஷன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும். என்ன நடவடிக்கை? கையெழுத்தை அவங்க போடலன்னா போட்டதா நீங்களே அறிவிச்சிருங்க. தமிழ்நாடு அரசினுடைய வழக்கு உதாரணம் இருக்குது என்று சொல்லி ஒரு மனுவை போட்டால் யார்கிட்ட போகுதுன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி CJ BR கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வுக்கு போகுது. லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு யூனியன் ஆன் பஞ்சாப் கவர்மெண்ட்ஸ் பிளே அகைன்ஸ்ட் கவர்னர் ரிசர்விங் பில்ஸ் ஃபார் பிரசிடென்ட் அசன்ட் அப்படிங்கிற ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். இப்போ என்ன அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ரெட் பெட்டிஷன் 2 மசோதாக்கள் 2023 ஒன்று குருத்வாரா அமெண்ட்மெண்ட் பில் 2023, ரெண்டாவது பஞ்சாப் போலீஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2023, 2 பில் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மசோதாக்கள் ஏற்கனவே முதல்ல அவங்க அந்த வழக்கை போட்டப்போ ஆளுநர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு போட்டாங்க. எப்படிலாம் மாறுது பாருங்க. எங்கள் ஆளுநர் கையெழுத்தே போடாமல் வைத்திருக்காரு. அப்போ ஆளுநராக இருந்தது இங்கிருந்து போன பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இருந்தார். அவர் கையெழுத்து போடாமல் வச்சிருக்காரு. ஆளுநர் என்ன பண்ணார், அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார். இப்போ கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, CJ கவாய் அவர்களும் அதே போல் ஜஸ்டிஸ் வினோத் K சந்திரன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வுக்கு தான் அந்த வழக்கு வருது. பஞ்சாப் கவர்மெண்ட் சார்பில் ஆஜராகிய மூத்த வழக்கறிஞர் ஷாதன் ஃபராசத் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் ஹானரபிள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளே, இங்கே ஒரு விஷயம், நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக கையெழுத்து போடாமல் வச்சுருந்தா எங்களுக்கு கையெழுத்து போட்டதாக அறிவித்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிடுங்க என்பதை அவர்கள் முன்வைக்கிறார்கள். நீதிமன்றத்திலிருந்து அத்தனை பேரும் ஒரு செகண்ட் அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே இதே போல் அறிவித்ததுக்கு தான் 5 நீதிபதிகள் அமர்வு அவங்க தேதி குறிப்பிட்டுட்டாங்க. ஆகஸ்ட் 19 வழக்கு விசாரணை, 8 நாட்கள் விசாரணை, 4 நாள் ஆளுங்கட்சி, மத்திய அரசு இல்லை மற்ற மாநிலங்கள், அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அவங்க அதிகாரம் சார்ந்து. அடுத்த 4 நாட்கள் பின்னாடி வரக்கூடியது குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ணது, ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ணது சரிதான் டிஃபெண்ட் பண்ணக்கூடியவர்கள். இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல இந்த குடியரசுத் தலைவர் அனுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா என்று மெயின்டெனபிலிட்டி இது எல்லாத்துக்கும் தேதியை குறித்து பிரித்து அனுப்பியாச்சு. அதை அனுப்பினதும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா BR கவாய் அவர்கள் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு. இப்போ அது பெண்டிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டார், நேரடியாக பஞ்சாபினுடைய வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இருக்குது, ஆனால் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கான ஹியரிங் நீங்கள் எப்போ சொல்கிறீங்க அப்படின்னா ஆகஸ்ட்
செப்டம்பர் முதல் வாரம் அந்த 5-6 தேதி வரைக்கும் தான் சொல்கிறீங்க, அதுக்கு பிறகு எங்கள் வழக்கை வச்சுக்கோங்க, ஆனால் ஒரு முடிவு தெரியாமல் நீங்கள் விடக்கூடாது. இப்படி வருஷ கணக்கில் மசோதாக்களை இவங்க வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அரசு நடத்துவதா வேண்டாமா? அரசை முடக்குகிற வேலையை, அரசு செயல்பாடுகளை முடக்குகிற வேலையை கவர்னரும் குடியரசுத் தலைவருமே செய்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எப்படி நடக்கும் என்கிற கேள்விகளை முன்வைக்கிறார்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய, அதாவது டெல்லி வட்டாரத்தையே உழுக்கக்கூடிய அளவுக்கான வேலையை பஞ்சாப் செய்திருக்கிறது. இதில் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இது இப்போ இருக்கக்கூடிய கவர்னர் யாருன்னு பார்த்தா குலாப் சந்த் கட்டாரியா அவர்கள் தான் பஞ்சாபினுடைய கவர்னராக இருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கான அரசியல் பின்புலம் இருக்கிறது. உள்துறை அமைச்சராகலாம் கடந்த காலத்தில் ராஜஸ்தானில் இருந்திருக்கிறார். அதுக்கு முன்பாக பல துறைகளை வகித்தவர், எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், முழுக்க வந்தார். அவர் ஆசாம் கவர்னராக இருந்து அங்கிருந்து மாற்றப்பட்டார். பன்வாரிலால் புரோஹித் அவர்களுடைய ராஜினாமா என்பது கிட்டத்தட்ட ஜெகதீப் தன்கருக்கு முன்பாக அவருடைய ராஜினாமா என்பதும் சந்தேகங்களை கிளப்பக்கூடிய வகையில் தான் இருந்தது. அவருடைய எக்ஸிட்டுங்கிறது ரொம்ப மரியாதைக்குரிய வகையில் அல்லது ஒரு கார்டியெல்லாம் நடக்கலை என்பதை தாண்டி இப்போ வந்திருக்கக்கூடிய குலாப் சந்த் கட்டாரியா அவர்களும் பஞ்சாப் கவர்மெண்ட்டோட ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் நட்பு பேணலை. நட்பு பேணா திரும்ப நீங்கள் எப்படி கவர்னராக தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எதிர்கட்சியோட கொஞ்சம் நட்பாக இருந்ததுக்காகவும் சேர்த்து தான் தன்கர் அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் டெல்லி வட்டாரத்தில் சர்க்கிள்ஸில் பேசப்படுகிறது. நம்ம அதை இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. ஸோ இப்போ குலாப் சந்த் கட்டாரியா அவர்கள் இதில் ஒரு விஷயத்தை மறுக்க முடியாது. என்னென்னா, இல்லைங்க எனக்கு முன்னாடி இருந்த கவர்னர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தான் பண்ணார்னு சொல்ல முடியாது. ஏன்னா கவர்னர் ஆஃபீஸுங்கிறது கண்டினியூவிங்காக இருக்கும். ஆள் மாறினாலும் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும்ல, 1.5 வருஷம் அவர் வச்சுருந்தா என்னங்கிற கேள்வி தான் கேட்பாங்க. அந்த அந்த அதிகாரம் ராஜ்பவன் பதில் சொல்லணும். ராஜ்பவனில் இருக்கக்கூடிய ஆட்கள் யார் வேணாலும் மாறி இருந்திருக்கலாம். பட் உங்கள் கடமையை நீங்கள் செய்யலைங்கிற இடத்துக்கு அது வந்து நிற்கும். இதில் ஹைலைட் என்னென்னா, பஞ்சாப் கவர்மெண்ட் அவர்கள் இருக்கக்கூடிய சட்ட உரிமை ஆர்டிகல் 32 படி நிறுத்தி வைப்பதற்கு எதிராக ரெட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பெட்டிஷனில் சொல்லக்கூடியது முதல் விஷயம், கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது அப்படிங்கிறது மாநில அரசு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையினுடைய ஆலோசனைக்கு எதிராக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல எப்போ அவர் அப்படி சொல்லலாம், மாநில அரசினுடைய இதையும் மீறி செயல்படலாம் அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் இருக்கணும். மாநிலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் குழப்பம் எல்லாம் வேணும், ஆளுங்கட்சி ரெண்டாக பிளந்தல், அந்த மாதிரி ஏதாவது மோசமான சூழ்நிலையில் தான் அமைச்சரவையினுடைய முடிவை மீறி கவர்னர் தன்னிச்சையாக செயல்பட முடியும். அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா, அடிப்படையில் இந்த 2 மசோதா, ஒரு மாநிலத்தினுடைய போலீஸில், காவல்துறையில் நீங்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய குருத்வாரா, மதம் சார்ந்த சீக்கியர்களுடைய அந்த அந்த தலங்களினுடைய மேம்பாடு, அதனுடைய நிர்வாகம் சம்மந்தமாக ஒரு திருத்தத்தை கொண்டு வரீங்க. இது 2ம் ஸ்டேட் சப்ஜெக்டா சென்ட்ரல் சப்ஜெக்டா அப்படின்னா, ஆப்வியஸாக இது ஸ்டேட் சப்ஜெக்டில் தான் இருக்கிறது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அறநிலைத்துறை சம்மந்தமாக நம்ம ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்கிறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது அப்படியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஹெச்ஆர்என்சி இங்கே என்ன பண்ணும், அவங்க இங்கேயே நிறைவேற்றி கவர்னரே கையெழுத்து போட்டுடலாம். அது உச்சநீதிமன்றத்துக்கு சரி, அங்கே குடியரசுத் தலைவருக்கு போகணும், மத்திய அரசினுடைய கன்சர்ன் கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை. தமிழ்நாடு போலீஸில் ஏதாவது நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க அப்படின்னா, உள்துறை அதனுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் மசோதாவை கொண்டு வருவார். கொண்டு வந்தார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான திருத்தங்கள் கவர்னர் கையெழுத்து போட்டால் போதும். இது கவர்னருக்கு அனுப்பப்பட்டதே, அந்த அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனே உச்சநீதிமன்றத்தில் முறையிடுறது என்னென்னா, இது நேரடியாக கவர்னரே கையெழுத்து போட வேண்டியது. மாநில அமைச்சரவையினுடைய ஆலோசனையும் மீறி அவர் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னும் போது அதையே நீங்கள் கேள்விக்குட்படுத்த வேண்டியிருக்கிறது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. 2வது, பிரசிடென்ட் வந்து அதில் இன்ஆக்ஷன், எந்த விதமான முடிவும் எடுக்காமல் அதில் பொதுநல மக்களினுடைய நலன் சார்ந்ததாக இருக்கிறது. அசன்ட் கொடுக்காமல் அவர் பாட்டு வச்சுருக்காரு, நிறுத்தி வச்சுருக்காரு. இது எதுவுமே என்ன காரணம் என்பதை மாநில அரசுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவிக்காமல் இருக்கிறது. அப்போ மசோதாவை நிறைவேற்றிய நாங்கள் என்னவென்று நினைத்து கொள்வது அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க. இந்த இடத்துல தான் நம்முடைய ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு விசஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கோட் பண்ணிட்டு அவங்க குறிப்பிட்றாங்க, இப்படியான விஷயங்கள் போகுது அப்படின்னா, அதாவது அமைச்சரவை சொன்ன பிறகு தான் அனுப்ப முடியும், கவர்னர் 1 மாதங்களுக்குள் அதை உடனடியாக அங்கே அனுப்பணும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்று, கவர்னர் அதை ரிசர்வ் பண்ணதே அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டவிரோதம், இல்லீகல், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, சட்டவிரோதம், அவராக வந்து செயல்பட்டது செல்லாது என்று கவர்னர் அனுப்பியதே செல்லாதுன்னு நீங்கள் அறிவிக்கணும். அல்லது வித்ஹோல்டு பண்ணியிருக்கிறது, கவர்னர் அப்படி அனுப்பியது அப்படிங்கிறது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதும் அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லணும். இஷ்யூ ரிட் ஆஃப் மேண்டமஸ்,
எதுக்கு அப்படின்னா இனிமேல் கையெழுத்து இல்லாமலே இது சட்டமாக நிறைவேறியது என்று உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்கிற 3 பிரேயர்ஸை கேட்டு அவர்கள் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். ரெட் பெட்டிஷன் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டாக மாறி இருக்கிறது. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் vs யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் ரெட் பெட்டிஷன் அப்படிங்கிற அந்த இதில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் மோடி அரசுக்கு இது இப்போது மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்தது கவர்னர்கள் லெவல்லே நிறுத்திப்பாங்கன்னு. கவர்னர்கிட்ட இருந்து குடியரசுத் தலைவருக்கு போனதே செல்லாதுன்னு அறிவிச்சிட்டா குடியரசுத் தலைவர் அதை வாங்கி வச்சது தப்புன்னு ஆகிடும். அப்போ அந்த இடத்துக்கு தான் இவங்க அதையும் ஒரு கேள்வியாக கேட்டு தான் குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 143 பயன்படுத்தி எழுப்பிய அந்த கேள்விகளில் அவங்க அதையும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோடி அரசு என்ன செய்யும்? அடுத்ததாக நம்ம அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்களோ, சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்களோ, மற்ற ஏஎஸ்ஜிஸோ இவங்களெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வர இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கான வழக்குக்கு ஒரு பக்கம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்படியான வழக்குகள் இதில் என்னென்னா இதோட இது நிற்காது. எல்லா ஸ்டேட்லையும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பாஜக அரசு கவர்னர்களை அனுப்புவதே அங்கே ஆளக்கூடிய அரசுகளை டிஸ்டர்ப் பண்ணி மேற்கொண்டு செயல்படாமல் இருப்பதற்கு தான் என்று சொன்னால், அடுத்தது ஏற்கனவே ராஜேந்திர அர்லேகர் அங்கே இருக்கிறார் கேரளாவில், அவருக்கு எதிரான வழக்கு போயிடுச்சு. அந்த வழக்கை நேற்றைக்கு குறிப்பிடுறாங்க. திரு கே வேணுகோபால் முன்னாள் அட்டார்னி ஜெனரல் மூத்த வழக்கறிஞர் எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வாதிட நேரம் கொடுக்கணும், குடியரசுத் தலைவர் அனுப்பியதற்கு நீங்கள் பதிலே சொல்லாமல் ஏற்கனவே அந்த தீர்ப்பில் இருக்குது, தீர்ப்பை பார்த்துங்கன்னு சொல்லிடுங்கன்னு அவங்க பெட்டிஷனை போட்டு எப்போன்னு தயாராக இருக்கிறது திரு பினராயி விஜயன் அவர்கள் தலைமையிலான கேரள அரசு. இந்த பக்கம் பகவந்த் மான் அவர்கள் அவருடைய அரசு நேரடியாக குடியரசுத் தலைவர் அதை வச்சு இவ்வளோ நாள் வச்சுருக்கிறதே தவறு நீங்கள் அறிவிக்கணும், அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல் அண்ட் ஆர்பிட்டரி, அது சட்டத்துக்கு புறம்பானது, அதே போல் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மாறானது, அது எந்த விதமான அடிப்படை தரவுகளும் முகாந்திரமும் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு ஆர்பிட்ரின்னு அவர் கேட்குறாரு. ஜார்க்கண்ட் இப்போ கிளம்புவார் ஹேமந்த் சோரன் அவர்கள். அவங்களுக்கு எந்த அளவுக்கு கையெழுத்து போடப்பட்டு மிச்சம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அவர் மீண்டும் ஆட்சியை பிடித்ததையே பாஜக ரசிக்கலை. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, அவர் அதை மீறி தான் திரும்ப வென்று இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதோடு நிற்குமா அப்படின்னா அடுத்தது சித்தராமையா கிளம்புவார், பிறகு ரேவந்த் ரெட்டி இருக்கார், சுக்வீந்தர் சிங் சுகு இருக்கார். இதெல்லாம் தாண்டி நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணி கட்சியில் தான் நீங்கள் வடகிழக்கில் பொறுத்தவரைக்கும் கூட்டணி சர்க்காராகவும் இருக்கும். ஆனால் அங்கேயுமே நார்த் ஈஸ்டில் சில நேரங்களில் அவங்க இந்த ஸ்டேட் அட்டானமி இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள்னு கொண்டு வரும்போது பாஜக பேசக்கூடிய தேசியவாதம் அப்படிங்கிறது அதை அனுமதிக்காதுங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அப்படியான மசோதாக்கள் பிரச்சனைக்குரியதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை எதிர்த்து அவர்களும் நகர்ந்தால் என்னவாகும் என்கிற ஒரு கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. ஆக இது மிக மிக பெரிய ஒரு நெருக்கடி. ஏன்னா இப்போ ஒரு வழியாக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட 97 நாட்களுக்கு பிறகு பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு நேற்றைக்கு 2 நாட்கள், இன்றைக்கி 3வது நாளாக விவாதமெல்லாம் போயிட்டுருக்கு. அமித்ஷா அவர்கள் பேசிட்ட பிறகு இன்றைக்கி அவர் மேற்கொண்டு போவாரா இல்லை ஜெய்சங்கர் அவர்களே பார்த்துக்கிட்டுப்பாங்களாங்கிறத தாண்டி இப்போ அடுத்த சிக்கல் அவர்கள் எதை நோக்கி போகுது? அவங்க கட்சிக்காக அந்த பக்கம் தேசிய தலைவர் தேர்வுக்கு போவாங்களா, இல்லை பீகார் எலெக்ஷனுக்கு வேலை பார்ப்பாங்களா, இல்லை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கானதுக்கு போவாங்களா? இப்படியான சட்டங்கள் ஒவ்வொரு வழக்காக வந்தது அப்படின்னா அதை பார்ப்பதற்கான உத்தரவுகளை இடுவார்களா என்கிற ஒரு மிக முக்கியமான நெருக்கடியில் கொண்டு போய் இப்போதைக்கு மோடி அரசு நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இதை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? மிக முக்கியமாக மாநிலங்கள் தங்களுடைய உரிமையை நிறுவ வேண்டிய ஒரு இடம் என்கிற இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அது உள்ளபடியே ரொம்ப முக்கியமான தேவையான, ஏன்னா இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் கிரே ஏரியாவை பயன்படுத்தி இவர்கள் செயல்படுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தொடக்க புள்ளியாக இது இருந்தால் உள்ளபடியே வரவேற்க தகுந்தது தான். எப்படி பயணிக்கிறது கான்ஸ்டியூஷன் பெஞ்சினுடைய அப்டேட்ஸ், அதற்கு பிறகான இந்த வழக்குகளினுடைய முன்னுதாரணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வரும் நாட்களில் நம்ம விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.